இப்போ நம்ம கூகுள் கிளவுடோட டேட்டா லேக் சீரியஸோட பார்ட் 3 வீடியோவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டா ப்ராக் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் பார்ட், அதாவது பார்ட் 2ல் நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜில் தேவையான இன்புட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அண்ட் தென் பக்கெட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ ரா டேட்டாஸ் அங்கே இருக்குது பிரான்ஸ் லேயரில். ஸோ இப்போ நம்ம இங்கே சில்வர் அண்ட் கோல்டு லேயருக்கு தேவையான டேட்டாஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்பார்க் கோட் தான். ஸோ நான் உங்களுக்கு பார்ட் 1ல் நான் ரெக்குயர்மெண்ட்டில் சொன்னதே என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து லைக் வி ஹாவ் டு டூ திஸ் சில்வர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த கிளீனிங்கும் இந்த கேபிஐஸும் ரெடி பண்ணணும். இந்த ரெண்டுமே நம்ம ஸ்பார்க்கில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி நான் இப்போ உங்களுக்கு கோடில் ஃபஸ்ட் நான் கோடு வாக் த்ரூ கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஸ்பார்க் கோடு தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோட இந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஸ்பார்க்கோட பிளேலிஸ்ட் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள். நான் அதில் எல்லாமே ஸ்காலால பண்ணியிருப்பேன், பைஸ்பார்க் இருக்கும். ஸோ ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்காலா பைஸ்பார்க் கோட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு அடாப்ட். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஸ்பார்க்கில் எனக்கு தேவையான இந்த பைஸ்பார்க்கு தேவையான இம்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸ்பார்க் செஷனை வந்து நான் லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஆர்டர் இடிஎல்னு நான் என்னோட ஆப் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்பார்க் செஷனை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுளோட கன்சோலுக்கு போனீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்கள் ஐடின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஐடி தான். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் காப்பி திஸ். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களோட கோடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து பிரான்ஸ், சில்வர், கோல்டுன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண அந்த பக்கெட்டோட அந்த பேர் எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் நம்ம ஒரு சிஎஸ்வி அப்லோட் பண்ணோம் இல்லையா? இந்த சிஎஸ்வி கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜில் நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ ஐ வில் ஷோ யூ தட் ஒன்ஸ் அகெயின். ஸோ இங்கே நம்ம பண்ணோம் ரைட். ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து பக்கெட்ஸில் நம்ம கிரியேட் பண்ண பக்கெட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் ரைட். ஸோ எஸ்பிஜி பிரான்ஸ், எஸ்பிஜி கோல்டு, சில்வர். ஸோ பிரான்ஸில் போய்க்கலாம். எஸ்பிஜி பிரான்ஸில் போனோம்னா நமக்கு ஆர்டர், ரெஸ்டாரண்ட் 2 ஃபோல்டர் இருக்கும். ஆர்டருக்குள்ளே டேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம சிஎஸ்வி ஃபைல் போட்டோம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்குள்ளேயும் நம்ம போட்டிருக்கோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம டேட் ஃபைல் கிரியேட் பண்ணலை. அதே மாதிரி இப்போ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்குது. நம்ம வந்து எஸ்பிஜி அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க, உங்கள் பக்கெட்டோட நேம். ஸோ நான் வந்து எஸ்பிஜி அப்படின்னு கொடுத்தேன். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். ரெண்டுலையும் நான் என்னோட சிஎஸ்வி ஃபைலை லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்டர்ஸ் ஈக்குவல் டு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வித் காலம் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த டேட்டா ஃப்ரேம்ங்கிறது நான் ஆர்டர்ஸ்னு ஆல்ரெடி கிரியேட் பண்ணதான். வித் காலம் ஸ்பார்க்கில் என்ன பண்ணும்? இன் ஜென்ரல் ஸ்பார்க்குன்னு கிடையாது. ஸ்பார்க்கில் என்ன பண்ணும்னா, இந்த வித் காலமில் நீங்கள் வந்து லைக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பர்டிகுலர் ஒரு காலம்க்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கால் ஆஃப் ஆர்டர் டிஎஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த கால் அப்படின்னா நம்ம சோர்ஸ்லேருந்து வர்ற காலமை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்டா ஃப்ரேம்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே ஒவ்வொன்றா ஒரு காலமாக பிரிஞ்சிரும். அது ஒரு டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபைலாக இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இங்கே டேட்டா ஃப்ரேமாக ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம் ரைட். ஸோ இப்போ இந்த ஆர்டர் சிஎஸ்வியில் இங்கே பாருங்கள், ஆர்டர் டிஎஸ்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமை தான் நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் தென் அதை வாங்கி அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்பார்க்கில் ஒரு காலம் நேம் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த நேமில் தான் இந்த கோட் பைஸ்பார்க் ரன் ஆச்சுன்னா இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேமில் தான் இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் இதே நேமே கொடுக்கறதுனால கொடுக்கலாம், வேறு நேம் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். ஸோ வந்து என்னென்ன டேட்டாலாம் அங்கிருந்து வேணுமோ நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஆர்டர் டிஎஸ் வேணும், அதுக்கப்புறம் டெலிவரி டிஎஸ், இதெல்லாம் டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா? டிஎஸ்ங்கிறது டைம் ஸ்டாம்ப் வேணும். ஆர்டர் வேல்யூ இதை வந்து டபுளாக மாற்றுறேன். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக வரும். அதை ப்ராப்பரான டேட்டா டைப்புக்கு மாற்றுறதுனா நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் ப்ராமிஸ்டு மினிட்ஸ். ஸோ இதுவும் அந்த ஆர்டர் சிஎஸ்விலேருந்தே வரும். ஸோ அதை நான் இன்ட்டாக கேஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து லேட் டெலிவரி பண்ணணும்னு நான் சொன்னேன். லேட் டெலிவரி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ரெக்குயர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ ரெக்குயர்மெண்ட் பேஜில் லேட் டெலிவரி வந்து நம்ம செட் பண்ணணும், இந்த ஃப்ளாகை. இதுவும் பார்ட் ஆஃப் கிளீனிங் தான். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா லேட் டெலிவரி பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நான் எழுதுறேன். வென் கால் ஆஃப் ஸ்டேட்டஸ்னா ஆர்டர் சிஎஸ்வியில் ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் இருக்கும், கடைசி காலம் இருக்குது பாருங்கள். ஸோ கால் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்டாக இருக்கணும். அண்ட் டெலிவரி டிஎஸ் மைனஸ் ஆர்டர் டிஎஸ், நம்ம டெலிவரி ஆன டைமோ ஆர்டர் பண்ண டைமையும் நம்ம மைனஸ் பண்ணி அந்த ஒரு மினிட்டோ இல்லை ஹவரோ வரும் இல்லையா, அது வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண டைமை விட அதிகமாக இருந்ததுன்னா, அவங்க சொல்கிறாங்க 45 நிமிஷத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும்னு, ஆனால் எனக்கு 55 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 55 நிமிஷம் வரும். அப்போ 55 நிமிஷம் கிரேட்டர் தென் 45 நிமிஷமா? எஸ். அப்படின்னா நீங்கள் 1ன்னு செட் பண்ணணும். லிட்ரல், அதாவது ஹார்ட் கோட் வேல்யூ செட் பண்ணுறதுனால லிட்னு ஸ்பார்க்கில் போடுவோம். அதர்வைஸ், அதாவது நமக்கு வென் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இஃப் எல்ஸ் கண்டிஷனை தான் இங்கே வென்னு சொல்லுவோம், வென் அதர்வைஸ்ன்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இல்லை இது லெஸ் தென்னாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, இல்லை அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதர்வைஸ் 0ன்னு போயிடணும். அப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட்டில்
0ன்னு பார்த்தோம்னா டெலிவரி ஆன் டைம்லயோ இல்ல அதுக்கு முன்னாடியோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1ன்னு பார்த்தோம்னா டெலிவரி லேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் டேட்ன்னு ஒரு காலம கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆர்டர் டிஎஸ்ஸைய நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்டர் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத ஒரு இடத்துல நான் எழுத போறேன். எங்கன்னா ஆர்டர்ஸ் டாட் ரைட் மோடு ஓவர் ரைட்ன்னு போட்டு பார்ட்டிஷன் பை டேட் காலம் எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்யூட் ஃபார்மேட்ல இந்த அவுட்புட்டை ஆர்டர்ஸ்ல நான் வந்து சில்வர் ஆர்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ண போறேன். சில்வர் நீங்க ஒரு நம்ம பக்கெட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதுக்குள்ள ஆர்டர்ஸ்னு ஒரு டைரக்டரி போட்டு அதை என்ன பண்ணிடும்னா ஸ்டோர் பண்ணிடும் அவுட்புட்டை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டையும் நான் வந்து சேவ் பண்ண போறேன். ஆனா நீங்க கேட்கலாம், ரெஸ்டாரண்ட் நீங்க எதுவுமே பண்ணலையே. எஸ், இங்க நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பார்க்யூட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றேன். இங்க ரெண்டுமே CSV ஃபார்மேட்ல இருந்தது. பார்க்யூட் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் ஃபார்மேட், அது காலம்னர் ஃபைல் ஃபார்மேட். அதோட கம்ப்ரஷன் ரேட் அதிகமாவே இருக்கும். நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ பார்க்யூட் எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு டெஃபினட்டா கேள்வி வரும். இல்லைன்னா நீங்களே சொல்லணும். அதோட கம்ப்ரஷன் ரேட் ரொம்ப அதிகம். இப்போ CSVல நீங்க ஒரு 500 GB போடுறீங்கன்னா அதை பார்க்யூட்டா மாத்தினீங்கன்னா 200 GBக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி அதோட காலம்னர் டேட்டா ஸ்டோர். அதனால உங்களுக்கு அது மேல ஏதாவது ப்ராசஸிங் பண்ணீங்கன்னா ஸ்பீடா இருக்கும். இந்த பார்க்யூட் ஃபைல் மேல பண்ணும் பொழுது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, கிளீனிங் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நான் அதையும் சொன்னேன், இந்த கோல்டு கேபிஐயும் நம்ம அதே ஸ்பார்க் கோட்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, அடுத்து அதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நம்ம போட்ட சில்வர்ல போட்ட அந்த ஆர்டர் பார்க்யூட் ஃபைலையும் சில்வர்ல போட்ட ரெஸ்டாரண்டோட அந்த பார்க்யூட் ஃபைலையும் ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்க்யூட் ஃபைல்ஸ் தான் அடுத்து கோல்டு கேபிஐக்கு இன்புட். அப்போ ஸ்பீடா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பார்க்யூட் ஃபைலை ரீட் பண்ணி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஸ்பீடா இருக்கும்னு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஆர்டர் சில்வர் இதுதான் வந்து நீங்க ஆர்டர்ல இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போட்ட அவுட்புட். அதையும் ரெஸ்டாரண்ட் ஃபைலையும் அந்த CSVயும் பார்க்யூட்டா மாறிடுச்சு. ஸோ அதை நான் ஜாயின் பண்ண போறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஜாயின் பண்ண போறேன். அதான் இங்க ஸ்பார்க்ல நீங்க வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு அலைஸ் நேம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு 0ன்னு அலைஸ் நேமும், இந்த டேட்டா செட்டுக்கு டேட்டா ஃப்ரேமுக்கு 6ன்னு அலைஸ் நேம் கொடுத்துக்கோங்க. நம்ம சீக்வல்லாம் வந்து 2 டேபிள ஜாயின் பண்றப்போ அலைஸ் நேம் ஒன்று கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ கால் o.restaurant.id ஈக்குவல் டு r.restaurant.id லெஃப்ட் ஜாயின். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்னு கொடுத்துடணும், ஜாயினை இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஜாயின் பண்ணி வர்ற அவுட்புட்ல நான் குரூப் பை வேர் அக்ரிகேஷன் இந்த 3ஐயும் நான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டிஷன் போட்டு ஃபில்டர் பண்றேன். டெலிவர்டு மட்டும்தான் எனக்கு வேணும், எடுத்தாச்சு. அதுல இந்த காலம்ஸ் எல்லாம் வச்சு நான் குரூப் பை பண்ண போறேன். ஜென்ரலா குரூப் பை என்னன்னா, இந்த காலம்ஸ்ல வர எல்லா வேல்யூவும் திரும்பவும் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது ரெண்டும் சேர்ந்து 1 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ குரூப் பை பண்ணி அதில் அக்ரிகேட் பண்ண போகிறேன். ஸோ வேறு குரூப் பை வச்சு கண்டிஷனாக வச்சு அக்ரிகேஷனில் நான் கவுண்ட் எடுக்க போகிறேன். அதுக்கு அலைஸ் நேம் ஆர்டர் டெலிவர்னு கொடுக்குறேன். சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ, எல்லா ஆர்டர் வேல்யூ சம் பண்ண போகிறேன். அதுதான் இந்த GMV மொத்தமாக இன்னைக்கு ஆர்டர். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் டெலிவரி மினிட், அது வந்து டெலிவரி டிஎஸ்ஸையும் ஆர்டர் டிஎஸ்ஸையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 60 பண்ணால் எனக்கு ஆவரேஜ் டெலிவரி மினிட்ஸ் கிடச்சிரும். லேட் டெலிவரி நடந்தது, எவ்வளோ லேட் டெலிவரி நடந்திருக்கு, அந்த 0 and 1 நம்ம ஆல்ரெடி இங்கே செட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை சம் பண்ணுறோம். அதாவது அக்ரிகேட் ஆனதுக்கு சம் பண்ணுறோம். ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் எவ்வளோ ஆச்சுன்றதும் வந்துடும். கடைசியாக இன்னொரு வித்து காலம் ஆட் பண்ணுறோம். அதில் லேட் ரேட்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொன்னேன். அதாவது நீங்கள் ஒரு ரேஷியோ ரெடி பண்ணுறீங்க. 0 to 1. 0னா சீக்கிரம் டெலிவரி ஆயிடுச்சு, 1னா லேட். அதுக்கு நடுவில் ரேஷியோ 0.3, 0.4, 0.5, 0.5க்கு மேலெல்லாம் போச்சுன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்றத அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த லேட் கவுண்ட்டும் டிவைட் பை ஆர்டர் டெலிவர்டு இந்த இது கவுண்ட்டையும் போட்டிங்கன்னா அது பாயிண்ட்ல ஃப்ராக்ஷனில் கொடுக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் ஆன இந்த டிரான்ஸ்ஃபார்மை நீங்கள் எங்கே கொண்டு போய் போட போறீங்கன்னா, இங்கே பாருங்க, டெலிவரி ரெஸ்ட் மெட்ரிக் ரைட் மோடு இங்கே ரைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே கொண்டு போய் நம்ம கோல்டில் ரைட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃபைனல். ஸோ இங்கே போட்டதை தான் பிக்வரிக்கு இன்புட்டாக போகும். அது அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த கோடு வந்துக்கு நமக்கு ரெடி. இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட் பேக் உங்கள் கூகுள் இதுக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் போயிட்டு டேட்டா ப்ராக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் இந்த டேட்டா ப்ராக் இது வரணும். மேனேஜ்டு அப்பாச்சி ஸ்பார்க் அண்ட் அப்பாச்சி ஹடூப் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பேட்சஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. அந்த பேட்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேட்சஸில் வந்து கிரியேட் அப்படின்னு இருக்கும். இதில் தான் நம்ம ஸ்பார்க் கூட ரன் பண்ண சொல்ல போகிறோம். கிரியேட் பண்ணிக்கோங்க பேட்சை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 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 நம்மளோட இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த பைஸ்பார்க்கோட ஃபைல், இதை வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் போடணும். அதை நான் எங்கன்னு சொல்கிறேன். ஸோ யூஎஸ் சென்ட்ரல் இங்கே கண்டெய்னர் வந்து ஸ்பார்க் கிடையாது, நம்ம பைஸ்பார்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைஸ்பார்க்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அது பைத்தான் ஃபைலை கேட்குது. அப்போ அதை வந்து நம்ம ஒரு பாத்தில் ஃபஸ்ட்டு அப்லோடு பண்ணணும். எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரான்ஸ்லேயே போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்ஸு அண்ட் தென் இந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்லோட். ஸோ இதில் வந்து நம்மளோட அந்த கொரி ஃபைல், ஓகேங்களா, ஆர்டர் ETL PY இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இது வந்து அப்லோட் ஆயிடும். ஒன் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட். ஓகே. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப நம்ம அந்த பாத்த குடுக்கணும். ஸோ நம்மளோட பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ எஸ்பிஜி ஓகேங்களா? ஸோ எஸ்பிஜி ஸோ நீங்க அத என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா இங்க வாங்க. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க அந்த பாத்த இங்கிருந்தே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் போட்ட அந்த பாத்து ஓகே. இதுதான் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த 3 டாட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, காப்பி ஜிஎஸ் யுடில் யூஆர்ஐன்னு இருக்கும். அத காப்பி பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட பாத். ஓகே. அவ்வளோதான். ஸோ எஸ்பிஜி பிரான்ஸ் ஸ்கிரிப்ட் ஆர்டர் இடிஎல் பிஒய். ஸோ இதில நீங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, இத ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழ வந்தீங்கன்னா, இந்த இடத்துல நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் கேட்கும். பிரைமரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து விபிசி விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே வந்து நம்ம நெட்வொர்க்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க பண்ற வேலை. நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். பட் உங்களுக்கு நான் பிளாக்கர் ரிமூவ் பண்றதுக்காக இத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இந்த விபிசி போய்க்கோங்க. இதில போயிட்டு நீங்க இந்த டிஃபால்ட்ன்னு ஒண்ணு வரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இதில சப்நெட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, இந்த சப்நெட்ட கிளிக் பண்ணிட்டு, நம்ம என்ன ரீஜியன்ல இந்த டேட்டா ப்ராக்க கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் சென்ட்ரல் 1 அந்த இது இங்க இருக்கான்னு பாருங்க. யுஎஸ் சென்ட்ரல் 1 ஓகே. அத செக் பண்ணுங்க. யுஎஸ் சென்ட்ரல் 1 அதோட டிஃபால்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எடிட் ஆப்ஷன் வரும். அத எடிட் பண்ணுங்க. அதில கீழ வந்தீங்கன்னா, பிரைவேட் கூகுள் ஆக்சஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இத பண்ணணும். ஸோ இத நீங்க வந்து குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து இப்ப இங்க பாருங்க, நான் டிராப் டவுன் கிளிக் பண்ணேன்னா ஒண்ணுமே வராது. இப்ப நம்ம அத எனேபிள் பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, ஸோ திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் இல்லையா? திரும்பவும் இத பைஸ்பார்க்ன்னு மாத்திக்கோங்க. ஓகே சாரி பைஸ்பார்க் நம்மளோட அந்த பைத்தான் ஃபைலோட பாத்த குடுத்துக்கோங்க. இப்ப கீழ வந்தீங்கன்னா, அதுவே டிஃபால்ட்டா சூஸ் பண்ணிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அவ்வளோதாங்க. ஸோ இப்ப சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, பைஸ்பார்க் கூட ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சப்மிட் பண்ணிரலாம். லெட்ஸ் வெயிட். ஓகே. ஸோ பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஸோ இப்போ பெண்டிங்ல இருக்கு. ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க லாக்ஸ் வேணும்னா இங்க பார்க்கலாம். இல்ல அதுவே லாக் பாத்த பிரிண்ட் பண்ணும். அந்த ஜிசிஎஸ் லொகேஷன்ல போயிட்டு ஜிசிஎஸ் லொகேஷன்ல தான் அது லாக் எழுதும். அங்க போய் லாக வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இத ரன் ஆகி முடியிற வரைக்கும் வி கேன் வெயிட். ஸோ இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த கோட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே. எதுக்கு ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். ஸோ தட் அது ஒரு லேர்னிங்கா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த HTTP லிங்க்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த லாக் இருக்கிற அந்த பாத்துக்கு நம்மள கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு விண்டோல போயிட்டு ஜஸ்ட் இத ரன் பண்ணுங்க. ஸோ அந்த லாக் இருக்கிற பாத்துக்கு உங்கள அத எடுத்துட்டு போயிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த பாத்துல வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரைவர் அவுட்புட்ன்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆத்தென்டிகேட்டட் யூஆர்எல்ன்னு வரும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த லாக் உங்களுக்கு லோக்கல்ல டவுன்லோட் ஆகும். ஸோ அது ஆகட்டும். ஓகே. ஸோ இப்போ லோக்கல்ல டவுன்லோட் ஆகுது. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு, அத ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ அத வந்து ரைட் கிளிக் ஸோ நான் அத என்ன பண்றேன்னா, ஆ ஓகே. ஜஸ்ட் அ செகண்ட். இதுதான். ஸோ இத ரைட் கிளிக் பண்ணி நோட்பேட் ப்ளஸ்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாத்ன்னு சொல்லிட்டு இது பிரிண்ட் ஆகுது. ஸோ எரர் ஆக்சஸிங் ஜிஎஸ் லொகேஷன். ஓகே. நம்மளோட லொகேஷன் என்ன? இங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இங்க பிரான்ஸ்ன்னு குடுக்குறேன் இல்லையா? ஸோ என்னது வந்து ஜிஎஸ் எஸ்பிஜி பிரான்ஸ். ஆனா அது எடுக்கிறது வெறும் பிரான்ஸ்ன்னு எடுக்குது. அப்போ தேர் இஸ் அன் இஷ்யூ. ஸோ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இந்த எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றது தான். ஸோ இத நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். ஸோ பிளஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இத போட்டுருங்க. போதும். அதே மாரி இங்கேயும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ பிரான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இந்த நம்ம அசைன் பண்ண வேரியபிளோட பேர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த வேரியபிள் பேருக்கு இருக்கிற பாத் அது எடுக்கணும். ஆனா அப்படி எடுக்காம அது பிரான்ஸ்ன்னே பிரிண்ட் பண்ணுது. அதான் இங்க பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ லைக் அகெயின் இத டபுள் கோட்ஸ்ல போட்டுறலாம். ஸோ வேற எங்கெல்லாம் இத இப்படி பாஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். எஸ் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ எல்லா இடத்துலயும் நம்ம பண்ணியாச்சு. ஐ ஹோப் ஸோ. எஸ். ஸோ இப்போ இத சேவ் பண்ணிட்டு, இந்த கோட நம்ம திரும்ப அப்லோட் பண்ணலாம். ஓகே. பேக் டூ டேட்டா ப்ராக். இத டெலீட் பண்ணிருங்க இந்த பேட்ச்ச. இப்ப ரன் ஆச்சு, ஃபெயில் ஆச்சு இல்லையா? ஸோ அது நம்ம டெலீட் பண்ணிறலாம். ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டு, அதே மாரி நம்ம கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ்ல போயிட்டு, இந்த py ஃபைலையும் லெட்ஸ் டெலீட். ஏன்னா இப்ப நம்ம புதுசா அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ திரும்பவும் அப்லோடு. அதுல வந்து லெட்ஸ் அப்லோட் திஸ் query ETL. ஓகே. இன்னும் அது டெலீட் ஆகல. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஓகே. டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு லெட் மீ அப்லோட் திஸ் ஆர்டர் etl.py. ஓகே. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இங்கேயே ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. ஓகே வந்துருச்சு. ஸோ இப்போ இத காப்பி பண்ணி காப்பி ஜிஎஸ் யூஆர்ஐ அத குடுத்துக்கோங்க. இப்போ இங்க வந்து கிரியேட்டு.
ஸோ இதில வந்து PySpark சூஸ் பண்ணிட்டு அகைன் இத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க கீழ வந்தீங்கன்னா, நெட்வொர்க்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்ப சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அதே மாரி இத நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, மினிமம் நம்ம கோட் ரன் ஆகுறதுக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ வி ஹேவ் டூ வெயிட். நான் வந்து அந்த வீடியோவ கட் பண்ணியிருப்பேன். பட் மினிமம் 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஓகே. லெட்ஸ் வெயிட். ஓகே. ஸோ இப்ப நமக்கு வந்து ஜாப் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த எரர் தான் லைக் அந்த பாத்த ஒழுங்கா அது எடுக்கல. பட் லைவ்ல நான் எரர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் தென் இட்ஸ் ஃபைன். ஒரு லேர்னிங் இல்லையா? நம்ம லாக் எப்படி பாக்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட் ஃபைன். ஓகே. ஸோ இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் இத ரைட் பண்ணோங்கிறத பாத்துரலாமா? ஸோ நம்ம ரைட் பண்ணது வந்து சில்வர்க்குள்ள பண்ணியிருக்கோம். அப்புறம் கோல்டுக்குள்ளயும் பண்ணியிருக்கோம். இப்ப இது அங்க 2 இடத்துலயும் அங்க ரைட் ஆயிருக்கணும். அப்ப நம்ம கூகுள் ஸ்டோரேஜ் போலாம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் பக்கெட்ஸ் வந்துருங்க. ஸோ இதில வந்துட்டு வி ஷுட் கெட் இன்டூ கோல்டு. சில்வர்ல பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் பண்ணியிருந்தோம். அதில வந்து ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும். அதுக்குள்ள ஃபைல்ஸ் கிரியேட் அந்த பார்க்கெட் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கணும். ஓகே. சில்வர்க்குள்ள நம்ம ஆர்டர் ரெஸ்டாரண்ட்ன்னு கிரியேட் பண்ணவே கிடையாது. நம்ம ஸ்பார்க் பண்ணியிருக்கு. அதுக்குள்ள இந்த 2 டேட் டைரக்டரி நம்ம பண்ணல. அது பண்ணியிருக்கு. ஸோ நம்ம டேட்டா செட்ல இருக்கிற டேட்டா வச்சு அது பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ டேட் 2025-08-20க்குள்ள ஒரு பார்க்யூட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க டாட் பார்க்யூட். அதே மாரி வந்து அடுத்துலயும் வி காட் திஸ் பார்க்யூட் ஃபைல். இந்த 2 பார்க்யூட் ஃபைல் தான் அடுத்து கோல்டுக்கு நம்ம பண்ணப்போ இன்புட்டா போச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பேக் டூ பக்கெட்ஸ் போயிட்டு கோல்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ கோல்டுலயும் நமக்கு வந்து டெய்லி ரெஸ்டாரண்ட் மெட்ரிக்ஸ் ஓகே. இதுவும் நம்ம கிரியேட் பண்ணல. இந்த இடத்துல நம்ம போட்டிருந்தோம். அதுவே கிரியேட் ஆயிடுச்சு. ரைட்? ஓகே. ஸோ இப்ப இத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து அகைன் நமக்கு 2 டேட் டைரக்டரி இருக்கும். சக்சஸ்ன்னு இருக்கும். பிகாஸ் அது ஃபைனலா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஸ்பார்க் சக்சஸ் ஃபைல் ஒண்ணு எம்ப்டி ஃபைல் போடும். ஒவ்வொரு டேட்குள்ளேயும் 2 பார்க்யூட் ஃபைல் தனித்தனியா டேட் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த 2 டேட்ல தான் நம்மகிட்ட டேட்டா இருக்கு. அந்த பார்ட்டிஷன் காலம். ஸோ எத நீங்க பார்ட்டிஷன் டேட்ன்னு நீங்க செட் பண்ணீங்களோ, அந்த ஆர்டர் டிஎஸ்ல அந்த 2 டேட் தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த 2 டேட்ல டேட்டாவ பிரிச்சிருச்சு. இதுவே 3 டேட் இருந்ததுன்னா 3 டேட்ல அந்த டேட்டாஸ வந்து நமக்கு பிரிச்சிருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்ப நம்ம டேட்டா ப்ராக் வந்து பண்ணியாச்சு. அதாவது சில்வர் லேயரும், கோல்டு லேயரும் ரெடி. அடுத்த பார்ட்ல நம்ம பிக்வெரில இந்த கோல்டு லேயர்ல இருந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைனல் அவுட்புட்ட பிக்வெரில எப்படி நம்ம இன்புட்டா குடுத்து, அங்க நம்ம கொரி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட் வீடியோல நம்ம பாத்துரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, எஸ் ஐ லைக்ட் இட் லவ்ட் இட்ன்னு போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இன்னும் போடலான்னு. ஸோ தட் என்கரேஜ் மீ அ லாட். அதே மாதிரி என்னோட கம்ப்ளீட் இந்த வீடியோவோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் கோட் எல்லாமே என்னோட டாப்மெட் பேஜ்ல இருக்கும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எக்ஸாக்ட் லிங்க் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட டாப்மெட் பேஜ்ல நான் நிறைய புக்ஸை வந்து எழுதிட்டு இருக்கேன். ₹2 ஆரம்பிச்சு ₹60 வரைக்கும் என்கிட்ட புக்ஸ் இருக்கு. இதுல ஃப்ரீ புக்ஸும் நிறைய இருக்கு. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் நான் போட்டுட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் போட்ட மாஸ்டர் கோர்ஸ் பிக் டேட்டாக்கு மட்டும் 20 மணி நேரம், பைத்தானுக்கு 12 மணி நேரம், சீக்வலுக்கு 9 ஹவர்ஸ். அண்ட் அது மட்டும் கிடையாது. நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல சீக்வல் இன்டர்வியூ, பைத்தான் இன்டர்வியூ, அல்காரிதம்ஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் தமிழ்ல தான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தமிழ்ல எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்லயும் என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.